கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, காலைதோறும் கர்த்தரின் வார்த்தை என்ற பகுதியின் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளுக்குரிய தேவ வார்த்தையானது ஏசாயா 60ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனத்தின் பிற்பகுதி. ஏசாயா 60 10ஆம் வசனத்தின் பிற்பகுதி. என் கடும் கோபத்தினால் உன்னை அடித்தேன், ஆனாலும் என் கிருபையினால் உனக்கு இறங்கினேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் கோபம் பட்டபோது அடிப்பார், இரக்கம் வைக்கிறார். நம்ம கிருபையினாலே நமக்கு இரக்கம் செய்கிற தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த லெந்து காலங்களை குறித்து தொடர்ந்து நாம் தியானித்து வருகிறோம். இந்த வார்த்தையின்படியாக பார்க்கும்போது அதே ஏசாயா 61ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை பார்க்கும்போது அங்கே சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் என்று சொல்லப்படுகிறது. அவர் அடித்தாருன்னா நம்ம துயரப்பட்டு தான் ஆகணும். இன்னும் சொல்லப்போனால் சாம்பலாகவே மாறிடுவோம், நம்ம சாம்பல் ஆகிடுவோம் அவர் கோபத்தினால் அடித்தார்னாக்கா. அதனால் இந்த கோபத்தினாலே அவர் அடிக்கும்போது நம்ம சாம்பலாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனாலும் தேவன் இரக்கம் நம்ம கிருபையாக இறங்குவேன் என்று சொன்னதனால அவர் எப்படி பண்ணுறாரு, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், சிங்காரம் என்பது அழகுபடுத்தி பார்க்கிறவராக இருக்கிறார். அதற்காகத்தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த லெந்து காலங்களிலே ஆண்டவரிடத்தில் அமர்ந்திருந்து உபவாசத்தோடு ஜபிக்கின்ற வேளையிலே சாம்பலாகாதபடிக்கு நம்மை அழகுபடுத்தி பார்க்கிற ஆண்டவர் நம் ஆண்டவர். இதற்கு ஓமேக சொல்லணுன்னாக்கா யோனா பகுதியை நம்ம எடுக்கலாம். நினிவே பட்டணம் இல்லையா, ரொம்ப அக்கிரம மிகுதி. அவருக்கு ஏன் கோபம் வருது? அக்கிரம மிகுதியானால் அவர் கோபம் வரும். அதனால இந்த அக்கிரம மிகுதி இல்லையா, யோனா 1 அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நினிவே பட்டணத்து அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்று சொல்லுகிறார். அதனால் கோபம் கொண்டு அதை அழிக்கப் போகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அதை தான் யோனாவை சொல்கிறாரு. யோனா சொல்லாமல் தப்பிச்சு ஓடுறாரு. மீண்டுமாக அழைத்து வந்து 3ஆம் அதிகாரம், யோனா 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தை பார்க்கும்போது 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி மறுபடியும் 2ஆம் தரம் சொல்லுன்றார். அப்போ பார்க்கும்போது நினிவே பட்டணத்துக்கு விரோதமாக அவர் யோனா சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இன்னும் 40 நாட்களில் நினிவே பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போகும், அவ்வளோதான். அதை தான் சொல்லிட்டார். ஏன்னா அக்கிரமம் மிகுதியானதால் ஆண்டவரோட கோபம் அங்கே அடிக்கப்படுகிற சூழ்நிலை ஏற்படுகிறது. எனவே அது சொன்ன உடனே இந்த 3ஆம் அதிகாரம் தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா புரியும். அதில் எல்லாரும் உபவாசம் பண்ணுறாங்க, பெரியோர் முதல் சிறுவர் வரை. சாம்பலில் உட்கார்ந்து ரட்டுடுத்தி, நல்லா பார்க்கணுங்க, சாம்பலில் அமர்ந்து ரட்டுடுத்தி கொண்டு சாம்பலில் அமர்ந்து தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுறாங்க. அவங்க அக்கிரமம் அதிகமாக இருந்தது, அதை குறித்து மனதாப்பட்டு அவங்க விண்ணப்பிக்கிறாங்க. அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா 9ஆம் வசனத்தை பார்க்கும்போது தேவன் மனத்தாப்பட்டு ஒருவேளை நாம் அழிந்து போகாதபடிக்கு நன்மை செய்வாரோ என்று அவர் எதிர்பார்ப்போடு அமர்ந்திருக்கிறாங்க. அதன்படியாகவே 10ஆம் வசனத்தில் பார்க்குறோம், இவர்கள் மனம் திரும்பினார்கள் என்று தேவன் கண்டு தங்களது அக்கிரமத்திலிருந்து விடுபட்டார்கள், தங்களது பொல்லாத வழிகளிலிருந்து மனம் திரும்பினார்கள் என்று தேவன் அறிந்தபடியினாலே கண்டு அவங்களுக்கு செய்வேன் என்று சொன்ன தேங்கை செய்யாதிருந்தார். மிக அருமையாக இருக்குது அந்த இடத்துல. மனம் திரும்பும்போது தான் செய்கிறேன்னு சொன்ன தீங்கை கூட செய்யாமல் அவர் நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார். அந்த சாம்பலில் உட்கார்ந்தபடினாலே மீண்டுமாக அவருக்கு சிங்காரம், ஒரு அழகு ஏற்படுத்துகிறார். அங்கே அழகாக காணப்படுகிற அந்த தேசம் நினிவே பட்டணம் இல்லையா. இதை குறித்து யோனா முறுமுறுக்கும் கூட சொல்கிறார் ஆண்டவர், நீ வளர்க்காத செடிக்காக இவ்வளோ கஷ்டப்படுறிய, 1,20,000 பேருக்காக நான் எப்படி பரிதாபிக்காமல் இருப்பேனா அப்படின்னு சொல்லி திருந்துவதற்காகத்தான் அந்த கோபத்தை இங்கே வெளிப்படுத்துகிறார். திருந்தியவுடன் அவள் செய்வேன் என்று அழிவை செய்யாதபடிக்கு தேவன் அவர்களை அழகுபடுத்துகிறதை பார்க்கிறோம்.
அது வண்ணமாக இந்த லெந்து காலங்களிலே தேவனை நாம் அண்டிக் கொள்வோம். தேவன் நம்மையும் அவ்விதமாக அழகு பார்ப்பார் என்று விசுவாசிப்போம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன்.